விஜய் வெண்ணிலா தன்னை அடிச்சதுனால தான் மேல ரொம்பவே பாசத்துல பேசுறாங்கன்னு சொல்லிட்டு காவேரி நினைச்சா. ஆனா விஜயோ வந்ததுக்கு அப்புறமா என்னடா வெண்ணிலாவை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காங்களே, அப்பனா அவங்க வெண்ணிலா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா, அவ தெரியாதனமா இதை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்களா, இப்ப கூட அவங்க நம்மளை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படலையான்னு சொல்லிட்டு மறுபடியுமே காவேரி விஜய தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா விஜயோ காவேரி கண்டிப்பா வெண்ணிலா இந்த மாதிரி பண்ணதுனால ரொம்பவே மனசு வருத்தத்துல இருப்பாங்கன்றதுக்காக தான் பேசுறாங்க. ஆனா அதை காவேரி புரிஞ்சுக்கவே இல்லை. இருந்தாலும் வெண்ணிலா இப்படி ஏன் பண்ணான்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக உடனடியா அவங்க காவேரி கிட்ட பேசினதுக்கு அப்புறமா வெண்ணிலாவோட ரூம்க்கு போயிட்டு ரொம்பவே பொறுமையா அவங்க கிட்ட, ஏன் வெண்ணிலா, ஏன் நீ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண, காவேரியை போய் எதுக்காக அடிச்சு கீழே தள்ளிவிட்ட, நீலாம் இப்படிப்பட்டவ கிடையவே கிடையாது, நீ இப்படி கோவப்பட்டதை நான் பார்த்ததே கிடையாதுன்னு அவங்க கிட்ட பேச. உடனே வெண்ணிலாவுமே பழையபடி, நீ என்னோட விஜய், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், அவ உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறான்னு சொல்ல. ஆனா விஜயோ, இங்க பாரு வெண்ணிலா, உனக்கும் எனக்கும் நடுவுல இருந்த எல்லா விஷயமுமே முடிஞ்சிருச்சு. இப்போ என்னோட லைஃப்ல இருக்கிறது காவேரி மட்டும்தான், அவளை தான் நான் விரும்புறேன், அவதான் என்னோட மனைவின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா வெண்ணிலா புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கு மாறா விஜய் சொன்னதை கேட்ட உடனேயே இன்னுமே அதிகமா விஜய் மேலையும் கோவப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம மறுபடியுமே அவங்களோட தலையை பிடிச்சுக்கிட்டு கீழே உட்கார ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு பதறி போன விஜய் உடனடியே அந்த கேர்டேக்கரை கூப்பிட, உடனே கேர்டேக்கரும் இவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே ரொம்பவே அதிகமா ஞாபகத்துக்கு வர்றதுனால தான் இந்த மாதிரி இவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ தயவு செஞ்சு இவங்க கிட்ட இதுக்கப்புறமாவும் நீங்க இப்ப நடக்கிற விஷயங்களை பத்தி பேசாம இருங்க. முதல்ல அவங்களுக்கு எல்லா ஞாபகமும் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க இவங்க கிட்ட என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க. ஒருவேளை நீங்க இப்பவே இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க மைண்ட் அளவுல இன்னுமே ரொம்பவே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் இதுக்கப்புறமாவும் தான் லைஃப்ல வெண்ணிலா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்ற விஷயத்தையுமே சொல்றாங்க. உடனே இதை கேட்ட விஜயும் டாக்டர் சொன்னது இவங்க சொன்னதுன்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, இன்னும் ஒரு வாரம் மட்டும் பொறுமையா இருக்கலாம், கண்டிப்பா இந்த பிரச்சனை தீந்துரும், அதுக்கப்புறமா நம்ம காவேரி கிட்ட எப்படியாவது பேசி அவங்கள சமாதானப்படுத்திடலான்ற நம்பிக்கையோட அவங்க அங்கிருந்து கிளம்பி போறது மட்டும் இல்லாம, ஜெய் என்னதான் வெண்ணிலாவுக்கு காவேரியை பத்தி புரிய வைக்க முடியலனாலும் காவேரிக்கு நம்மளோட மனசுல என்ன இருக்குன்றத நம்ம புரிய வச்சே ஆகணுன்றதுக்காக அவங்க ஆபீஸ் ஷேர் விஷயமா அவங்களோட வக்கீல் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத காவேரியோ மறுபடியுமே விஜய் போன்ல வக்கீல் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்ச உடனேயே மறுபடியும் ரொம்பவே கஷ்டத்தோட காவேரி அவங்களோட வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகும்போதுதான், ஆனா இன்னொரு பக்கம் யமுனா தெரியாதனமா நிவினோட டைரியை படிக்கும்போது காவேரி திரும்ப வர்றனால அவங்க எழுதி வச்சிருக்கத பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிட்டு நிவின் கிட்ட, நீங்க அப்பனா இன்னுமே காவேரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஆனா எதுக்காக இந்த மாதிரி ஒரு டேட் குறிச்சு வச்சு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, காவேரி ஒருவேளை இந்த டேட்ல விஜயை விட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னால இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சண்டை போட்டு கேட்க. உடனே நிவினும் ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாம யமுனா கிட்ட இந்த மாதிரி காவேரியும் விஜயும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அதிர்ச்சியில யமுனாவும் உடனடியே வீட்டுக்கு அழுதுகிட்டே போக, அப்ப இந்த மாதிரி யமுனா வந்ததை பார்த்த யமுனாவோட அம்மா அக்கா அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்கன்னு எல்லாருமே யமுனா கிட்ட என்னன்னு கேட்க. உடனே யமுனாவும் நான் காவேரியை பத்தியும் நிவினை பத்தியும் தான் பேசுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல உடனே கங்காவும், என்னடி மறுபடியுமே இப்போ நிவின் எங்க உன்னை விட்டுட்டு காவேரியை பார்க்க வந்துருவாங்கன்னு பயந்துட்டு இருக்கியா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லைன்னு, இந்த நிலைமையில கூட நீ காவேரியை பத்தி கவலைப்படாம உன்னை பத்தியும் உன் வாழ்க்கையை பத்தி மட்டுமே கவலைப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்க. ஆனா யமுனாவோ அழுதுகிட்டே, நான் இப்போ ஒன்னும் என்னை பத்தியோ நிவினை பத்தியோ கவலைப்பட்டு ஒன்னும் பேச வரல, நான் காவேரியோட வாழ்க்கை வீணா போயிடுமேன்ற பயத்துல வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு யமுனாவோட அம்மாவும், என்னடி என்ன புரியாம பேசிட்டு இருக்க, என்னதான் பிரச்சனைன்னு கேட்க. உடனே இந்த மாதிரி யமுனா நிவின் சொன்ன எல்லா விஷயத்தையுமே அவங்க எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. அதுக்கும் மேல இந்த மாதிரி அவங்க ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிருக்காங்க, அந்த கான்ட்ராக்ட் டேட்டும் இப்ப முடிய போகுது, அதனால கண்டிப்பா நம்ம காவேரியா அந்த விஜய் விட்டுருவாங்க. சொல்ல போனா இப்போ வெண்ணிலா அதாவது அவங்களோட முதல் காதலி வேற வந்துட்டாங்க, அதுக்கப்புறமா கண்டிப்பா இவங்க காவேரியை கண்டுக்க கூட போறது இல்ல, அதனாலதான் நான் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போன காவேரியோட அம்மாவும், இதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, எனக்கு விஜய் தம்பியை பத்தி நல்லா தெரியும், அவங்க கண்டிப்பா நமக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கவே மாட்டாங்க, எல்லாத்துக்கும் மேல அவங்க காவேரி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்றத நாம தான் கண் கூட பார்த்துட்டு இருக்கமே சொல்ல. ஆனா யமுனாவோ நிவின் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றாங்கன்னா கண்டிப்பா அது உண்மையா இருக்க மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு, பேசாம நம்ம ஏன் நமக்குள்ளேயே குழப்பம் அடைஞ்சிட்டு நம்ம இந்த விஷயத்தை பத்தி காவேரி கிட்டயும் விஜய் கிட்டயும் கேட்கலாமேன்னு சொல்ல. உடனே இதை கேட்ட காவேரியோட அம்மாவும், ஆமா நீ சொல்றதுதான் கரெக்ட், எதுக்கும் நம்ம மன திருப்திக்காவது விஜய் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட வீட்டுக்கு போக. ஆனா அப்ப பார்த்து விஜய் வீட்டுல இல்ல, காவேரியோ ரொம்பவே தனியா சோகமா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இதை பார்த்த கங்காவும், அம்மா இதை பத்தி காவேரி கிட்ட பேசலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட நின்றுட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க வந்த தாத்தாவும் இவங்க இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி அவங்க கிட்ட, ஆமா என்ன விஷயம், எதுக்காக எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கீங்கன்னு கேட்க. அதுக்கு காவேரியோட அம்மாவும் ரொம்பவே தயக்கத்தோட, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. ஆனா தாத்தாவோ என்னனாலும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க. உடனே காவேரியோட அம்மாவும் இந்த மாதிரி யமுனா அவங்க கிட்ட
கிட்ட கான்ட்ராக்ட் விஷயமா சொன்ன எல்லா விஷயத்தையுமே தாத்தா கிட்ட சொல்ல உடனே இதை கேட்டுட்டு தாத்தா ரொம்பவே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. ஆனா தாத்தாவோட முகத்தை பார்த்த காவேரியோட அம்மாவும், அப்பனா அது உண்மைதானே மாப்பிள்ள, என் பொண்ணு அப்பனா உண்மையா கல்யாணம் பண்ணிக்கல, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்லன்னு சொல்ல உடனே தாத்தாவும் ஆமா எனக்கும் தெரியும்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு காவேரியோட அம்மா கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கையே வீணா போயிடுச்சான்னு சொல்ல ஆனா தாத்தாவோ தயவு செஞ்சு நான் சொல்ல வரதை கேளுங்கன்னு சொல்லிட்டு முழுசா நடந்த உண்மையை சொல்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா இருந்த சோகத்துல யாருமே அவங்களோட பேச்சை கேட்கற மாதிரியே தெரியல. இதனால தாத்தாவோ என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கரெக்டா ரூம்ல ரொம்பவே சோகமா உட்காந்து எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருந்த காவேரிக்கோ தன்னோட அம்மா அழுகிற சவுண்ட் கேட்குது. சோ அவங்க உடனடியே வெளியே வந்து பார்க்க உடனே காவேரியை பார்த்த உடனேயே அவங்களோட அம்மா இன்னுமே எமோஷனல் ஆகி அவங்கள கட்டிப்பிடிச்சு என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க உடனே தாத்தாவோ உடனடியே விஜய் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை தெரிவிச்சு அவங்கள வீட்டுக்குமே வர வச்சிடறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வந்த விஜயோ இந்த மாதிரி எல்லாருமே அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க கிட்ட எவ்வளவோ ஆனும் காவேரியும் பிரியவே போறது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா யாருமே விஜய் பேச்சை கேட்கற மாதிரி தெரியல. ஏன்னா விஜயுமே அவங்கள நம்ப வச்சு ஏமாத்திட்டு தான் அவங்க நினைச்சிட்டு இருக்கா. உடனே இதனால கோபப்பட்ட விஜயும் காவேரி கிட்ட என்ன காவேரி நீயும் இவங்க யோசிக்கிற மாதிரி தான் என்னை பத்தி யோசிக்கிறியான்னு கேட்க உடனே காவேரியும் நான் யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு, உங்களோட யோசனையில என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்னு அப்படியே விஜய நம்பாத மாதிரி பேச உடனே இதனால ரொம்பவே கோபப்பட்ட விஜயும் அப்பனா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானு சொல்லிட்டு உடனடி அவங்களோட ரூம்குள்ள இருந்து அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் எடுத்துட்டு வந்து எல்லார் முன்னாடியுமே கிழிச்சு போட்டுட்டு நான் காவேரியை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதை யாருக்கும் புரிய வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக உடனே விஜய் போனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி தாத்தா விஜய் ஏற்கனவே அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த விஷயத்தையும் அதே சமயம் அவங்களோட கம்பெனி ஷேர்ல பாதி ஷேரை காவேரிக்கு எழுதி வச்ச விஷயத்தையுமே சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு காவேரி சரி அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்களும் சரி ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம காவேரி இன்னொரு கட்ட அதிகமாவே போய் நம்மளோட விஜயையே நம்பாம போயிட்டோமேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நம்ம எப்படி இந்த மன்னிப்பை கேட்க போறோன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசனைகளோட இருக்காங்க. ஆனா விஜயோ யாரு நம்மளனாலும் நம்மளோட காவேரி நம்மளை புரிஞ்சப்பா நம்ம நம்புவான்னு சொல்லிட்டு இவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தோமே நம்மளோட நம்பிக்கையை காவேரி ஒட்டுமொத்தமா உடைச்சு நொறுக்கிட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் அங்கிருந்து எங்கேயோ கிளம்பி போயிருக்காங்க.